Hi students. So நம்ம கிட்ஸ் குளோப் இன்ஸ்டியூட்டில் இந்த ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் சண்டே தான் கம்ப்ளீட் ஆச்சு 30th ஜூன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னும் அட்மிஷன் பண்ணாமல் இருக்கவங்க இந்த வீக்குள்ளே அட்மிஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு இதுலேயே இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இது யார் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் ஆல்ரெடி ஹிந்தி இருக்குது, செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது, பட் சபா எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கல அப்படின்றவங்களும் ஸ்போக்கன் ஹிந்தி அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ்டாக அவங்களுக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அடல்ட்ஸ், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கான கோர்சஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு சர்டிஃபைட் கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ மற்றபடி டைமிங்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இன்னும் இந்த சாட்டர்டேக்குள்ளே அட்மிஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும். பிகாஸ் அதுக்கு அடுத்த வீக்கில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. இது ஏன்னா உங்களுக்கு எவ்ரி லெவல் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெவல் 4 months ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்மிஷன் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வீக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸ் நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்கள் கையில் புக் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஏன் நம்ம டிலே பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4 months தான் கோர்ஸ் அப்படின்றதுனால ஒன்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கிப்பிங் கிளாஸஸ் எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வித்தின் 4 monthsக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஸ்போக்கனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பேசிக்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லெவல் எக்ஸாம் அப்படின்றது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும்ட்டு இல்லை, டீச்சர்ஸ் ஆல்சோ நீங்கள் இந்த லெவல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த லெவல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இல்லை எனக்கு டைம் இல்லை 6 levels அட்டன் பண்ணுறதுக்கு 4 months ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிராஷ் கோர்சஸ் ஆல்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கிராஷ் கோர்சஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.